முழுமையான விறுவிறுப்பில் இறங்கியிருக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட இருக்கிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். தற்பொழுது யார் யார் பேரெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் முதல் கட்சியாக தற்போது 234 வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. திருச்சியில் நடைபெற்று வரும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்கிற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது 234 வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 117 நபர் ஆண்களாகவும் 117 நபர் பெண்களாகவும் சரிசமமாக ஆண் பெண் இருபாலருக்கும் தொகுதிகளுக்கு வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்க நிலையில் இன்றைய தினம் இந்த நடைபெறும் மாநாட்டில் தற்போது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், மொழிப்போர் தியாகிகள் உள்ளிட்ட நபர்களின் குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கும், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட நபர்களுக்கும் இந்த வேட்பாளர் பட்டியலில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிட்டிருப்பதாக அறிவிப்பு இந்த இதில் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் அந்த 1000 விளக்கு தொகுதி நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல்வர்கள், முன்னாள் கட்சி தலைவர்கள் எல்லாம் போட்டியிட்ட அந்த 1000 விளக்கு தொகுதியில் தற்போது திரைப்பட இயக்குநராக இருக்கக்கூடிய களஞ்சியம் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரத்தநாடு தொகுதியில் நடிகர் திருமுருகனும் நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்களாக பார்க்கப்படும் இரும்பாவனம் கார்த்திக், பாத்திமா பர்கானா நாகப்பட்டினம் தொகுதியிலும், வெண்ணிலா தாய்மானவன் ஆர்கே நகர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். கீழ்வேலூர் பகுதியில் கார்த்திகாவும் வீரப்பன் மகள் வித்யாராணி மேட்டூர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். சைமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிருக்கிறார். இந்த அறிவிப்பு தற்போது இங்கு வெளியாகி இருக்கிறது. முக்கிய நபர்களாக பார்க்கப்படும் சீமான் தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் போட்டியிடுகிறார். ரைட், நன்றி சசிதரன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுபவர்களின் பெயர்கள் தற்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. விஐபி தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் குறித்தான விவரங்களை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.